بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று ஒரு தகவலின் இன்றைய செய்தி உடல் பயிற்சி சார்ந்த சில செய்திகளை நாம இன்று பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உடற்பயிற்சி சார்ந்த சில செயல்களையும் கற்றுக்கொள்ள நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய உடம்பை சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல்களை உடற்பயிற்சி சார்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உடற்பயிற்சியை பொறுத்த மட்டிலே உலகத்தில் 3 விதமாக செய்கிறார்கள். ஒன்று என்னன்னு சொன்னால், வலுவான ஆரோக்கியமான உடம்பிற்காகவும் பெரிய வீரராக ஆக வேண்டும், உடலை நல்ல கட்டுமஸ்தாக வைத்துக் கொண்டு ஒரு பிரபல்யமாக ஆக வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவதாக சில நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய சில நோய்களை நிவாரணங்களாக மாற்றிக் கொள்வதற்காகவும், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில வழிகளில் இருந்து நிவாரணம் அடைவதற்காகவும் அதற்காகவும் உடற்பயிற்சி செய்யப்படுகிறது. நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய உடற்பயிற்சி என்னன்னு சொன்னால், அந்த நோயிலிருந்து நாம நிவாரணம் அடைவதற்காக, வலியிலிருந்து நிவாரணம் அடைவதற்கு உண்டான ஒரு உடற்பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அதிகமான மக்கள் மத்தியில எது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால், பேக் பெயின் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. முதுகு வலி தாங்க முடியாத முதுகு வலியாலும் மூட்டு வலியினாலும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வயதானவர்களும் அதே மாதிரி இளமையில உள்ளவர்களும் நிறைய பேர் இந்த 2 வழிகள்ல அதிகமாக சிரமப்படக்கூடிய நிலை இருக்கிறது பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அவன் தர்மம் செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ் ஒரு தர்மம் தான், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மம் தான், அல்லாஹு அக்பர் ஒரு தர்மம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தர்மம் தான். அதே மாதிரி லுகா தொழுகை அது இது அனைத்தையும் நிவர்த்தி செய்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய மூட்டுகள் ஒரு முக்கிய ஒரு அம்சத்தை அடைகிறது. நம்முடைய முடிச்சுகள் இருக்கு இல்லையா, கையில பாத்தீங்கன்னா ஒரு 15 முடிச்சு இந்த இடத்துல மட்டுமே இருக்கிறது. அப்புறம் 16, அப்புறம் 17, 18 இப்படி பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட முடிச்சுகள் நம்முடைய உடம்புல இருக்கிறது. அந்த முடிச்சுகள் இருப்பதனாலதான் நம்மளால இயங்கவும் முடிகிறது. இல்லைன்னா அப்படி கட்ட மாதிரிதான் நம்ம நிக்கணும். நம்ம நடப்பதற்கு, குனிவதற்கு, பேசுவதற்கு, எதையாவது எடுப்பதற்கு அனைத்திற்குமே நம்முடைய உடம்பினுடைய முடிச்சு பகுதிதான், மூட்டு பகுதிதான் முக்கிய ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. அந்த மூட்டு பகுதியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஏராளமான உடம்பினுடைய அமைப்புகள் கெட்டு போகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் முதுகு தண்டு, முதுகு தண்டுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இது அந்த கடைசி பகுதி. அந்த பகுதியில் ஏதாவது பலகீனம் ஏற்பட்டு சொன்னால் குனிய முடியாது, நிமிர முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, பல விதங்கள்ல அது பிரச்சனையை ஏற்படுத்துது. அந்த முதுகு தண்டு வழியாக தான் ஏராளமான நரம்புகள் போய் கொண்டிருக்கிறது. நிறைய இடத்துக்கு நரம்புகள் போறது அதான். அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், கை கால் மறுக்கிறது, இது போன்ற காரியங்கள் நடப்பதற்கும் இந்த ஒரு செயல் ஒரு முக்கியமான நிலையாக இருப்பதனால அந்த பேக் பெயின் நீங்குவதற்கு சில அடிப்படையான பயிற்சி. அந்த பயிற்சி என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படி நின்றுகிட்டு இருக்கும் போது நம்முடைய தலையை இப்படி சாஞ்சு இப்படியே நம்ம இப்படி நின்று சொன்னால் அந்த எலும்பினுடைய பகுதி சரியாகுது. இது மாதிரி இந்த பகுதியும் இந்த பக்கமும் அப்படி சாஞ்சி இப்படி நின்றாங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு நிலையை அடைகிறது. அதை பார்க்க முடிகிறது. இது ஒரு பயிற்சியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடிப்படையான சில விஷயங்களையும் சொல்றாங்க. அதாவது உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது நிமிர்ந்தவாறு நீங்க இருங்க. அதாவது கூணு போட்டுக்கிட்டு சாயும் போது ஒரு மாதிரியான நிலையில சாஞ்சு கொண்டு அப்படி இருக்காதீங்க. அப்படி இருப்பதனால் முதுகு வலி ஏற்படும்.
அதாவது முதுகு தண்டு வந்து நேரான நிலையில் இருந்தால்தான் முதுகு வலி ஏற்படாது. சாய்ந்தவாறு அந்த மாதிரியான குனிந்தவாறு இருந்தால் அது முதுகு வலியை ஏற்படும். பைக் ஓட்டும்போது கூட நிறைய பேர் நினைச்சுவாங்க இப்படி படுத்துக்கிட்டே ஓட்டுவாங்க, அதுல முதுகு வலி அதிகமாகும். நிமிர்ந்தவாறு இப்படி உட்கார்ந்து ஓட்டணும்னு சொன்னால் முதுகு வலி என்ன செய்யும், அதிகமாக இருக்காது என்ற ஒரு தகவலையும் என்ன செய்றாங்க சொல்றாங்க. தூங்கும் போது கூட எப்படி செய்யுங்கன்னா ரொம்ப குசன் மெத்தைகள்லாம் போட்டு பயங்கரமான தலைவாணி எல்லாம் போட்டு படுத்தால் அதனால எலும்பு வளையுது. நேரான பாயில படுத்தா கூட தலைவாணி இல்லாமல் படுத்தா கூட ஆரோக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு பயிற்சி, கழுத்துகளுக்கு அது தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சிகள் ஒரு 10-15 பயிற்சிகள் இருக்கிறது. கழுத்துக்களை வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி அடிக்கடி வந்துடும். ஒரே நிலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஏதாவது ஒரே நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அசையாம இருந்தா அந்த நரம்புகளை என்ன செஞ்சிடும், பிடிச்சுக்கிடும். அதனால நீங்க அந்த பயிற்சி செய்யும் போது வலது பக்கம் இடது பக்கம் அப்படி மெதுவாக திருப்பி அப்படி எதுவும் செஞ்சாலும் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பக்கமும் செய்து அப்படி செய்தால் அது ஒரு கழுத்து வலிக்கு குணமடையக்கூடிய ஒரு நிலையும். அதே மாதிரி பார்வைகள் ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அந்த பார்வைகள் கூட என்னது கண்ணாடி போடுற அளவுக்கு போறதுக்கு என்னன்னா ஒரே இடத்தை மட்டும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பதனுடைய விளைவுதான். அப்ப பார்வைகளுக்கு கூட என்னன்னு சொன்னா தூரத்தை பார்க்கறது, பக்கத்தை பார்க்கறது, சுழல விடுவது, கண்களை மெதுவாக சுழல விடுவது, இதெல்லாம் அதனுடைய ஒரு அம்சம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்புகளை வந்து அப்படியே சுழல விடுறது. பெரும்பாலும் இப்படி உட்கார்றது எந்திக்கிறது இப்படிதான் இது செய்யறாங்க. பெரும்பாலான பணிகள் அப்படிதான் இருக்கிறது. ஆனா நம்முடைய முதுகு தண்டினுடைய நிலை எப்படின்னா சுழற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு இடையில ஜவ்வு சேர்ந்து ஒரே மாதிரியாக செய்யும் போது அந்த ஜவ்வு விலகக்கூடிய நிலையும் ஆகிறது. அப்படி சுழல விட்டு என்ன செய்யுங்க, வலது பக்கம் ஒரு 10 வாட்டினா இடது பக்கம் ஒரு 10 வாட்டி இப்படி முதுவை வந்து இப்படி என்ன செய்யுங்க, அப்படி சுழல விட்டுங்க. சுழல விடுவதனால் அந்த முதுவலி குறைகிறது. அதே மாதிரி வந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டு கைகளை வந்து இப்படி போட்டு போட்டு இது பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் முதுகுக்கு ரொம்ப பயிற்சி தரக்கூடியதான். அதாவது ஏதாவது நீங்க பெரிய தண்டாலோ அந்த இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் சாதனங்கள்லாம் தேவையே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க காலையில இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணாலே அதுக்கப்புறம் நீங்க பைக்கில துள்ளலாம், நீங்க போய் குதிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் போய் உட்காரலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த காரியத்தை முறையா செஞ்சுட்டேன்னு சொன்னால் நல்ல ஸ்ட்ராங் பெறக்கூடிய நிலை ஆயிரும். அந்த செய்தியும் அது மாதிரி பாத்தீங்கன்னா வயிறு தொப்பை அதிகமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு நினைச்சுவாங்க, ஒரு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தொப்பைக்கு வந்து நாமளே செய்யக்கூடிய எக்ஸசைஸ்னா அந்த தொப்பையை உள்வாங்கி அதன் மூலியமாக அது கொழுப்பு கரையப்பட்டு தொப்பை குறைஞ்ச ஒரு நிலையும் இருக்கிறது. அந்த எக்ஸசைஸையும் சொல்லி தராங்க. அது மாதிரி என்னன்னு சொன்னால் ஓடுவதன் மூலியமாக வீட்டுக்குள்ளே கூட என்ன செய்யலாம், ஒரு இடத்துல நின்றுகிட்டே கூட ஓடலாம். அந்த அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம மிஷின் வாங்கணும் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து அப்படிலாம் கிடையாது. அந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு போடப்படும். நின்றுகிட்டே என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல நின்றுட்டே ஓட முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதன் மூலியமாக அதே மாதிரி வந்து படுத்துக்கொண்டு கீழே படுத்துக்கிட்டு நம்ம படுத்துருக்கோம்னு வைங்க, இந்த கைகள் மட்டும் தூக்கி நிக்கணும். நம்ம கமந்து படுத்து கிடக்கணும், கைகள் மட்டும் நிமிர்ந்து இருந்தாலும் அந்த முதுகு அப்படி வளைஞ்சு நிற்கும் உள் பக்கமா. அப்படி வளைஞ்சு நிற்பதனால என்ன அந்த முதுகு பேக் பெயின் போயிருது. இது யதார்த்தமான உண்மைதான். தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் எதுவே ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த படுத்துக்கிட்டு கையை மட்டும் நிமித்தி வச்சிருக்கணும். அப்ப வளைஞ்ச மாதிரி என்ன செய்யும், அந்த உடம்பு இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா முதுகுல வந்து பெரிய பள்ளம் விழுந்து கிடக்கும். வயிறு அந்த எலும்பு வந்து முன் தள்ளி நிக்க, வயிறு தள்ளி நிக்கிற மாதிரி முன் எலும்பு வந்து உள் பக்கமா தள்ளி நிக்கும். சிலர் முதுகுல வந்து என்ன செய்யும், பள்ளமா இருக்கும், தண்ணி கூட ஊத்தல அந்த அளவுக்கு பள்ளம் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், முதுகு வலி இருக்குங்கிறாங்க. அந்த பள்ளம் போவதற்கு என்னன்னு சொன்னால் படுத்துக்கொண்டு கையை காலை ரெண்டையும் என்ன செய்ய லைட்டா தூக்கி அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது அந்த முதுகு அந்த வளைவு போகும், முதுகு வலி குறையும் என்று அந்த செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துக்கொண்டு கால்களை தூக்குவது, நம்ம படுத்துக்கிட்டு பின்னாடி கால்களை தூக்குறது, ஒரு காலை தூக்குறது, அதே மாதிரி இன்னொரு காலை தூக்குறது, கைகளை தூக்குறது,
வயிற்றிலே படுத்து கிடக்கிறது, கால்களையும் கைகளையும் தூக்கிடணும், வயிற்றிலே படுத்து கிடக்கிறது. இதெல்லாம் வந்து முதுகு தண்டை வந்து என்ன செய்யும், நல்ல பலப்படுத்தும். அதையும் செய்யுங்க, முதுகு வலி குறையும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமான பேர் இருக்கு. பாத்ரூம் எல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாத நிலையில வந்து மூட்டு வலியில இருக்கும். அப்ப அந்த மூட்டு வலிக்கு என்னன்னா அந்த மூட்டை வந்து அப்படி ரோல் பண்ண சொல்றாங்க. நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம், உட்கார்றோம் எந்திரிக்கிறோம். அந்த மூட்டை வந்து இப்படி என்ன செய்யலாம், இப்படி அசைக்கலாம். அப்படி அசைக்கிறது மூலியமா என்னன்னா சரியான ஒரு நிலைக்கு அது வந்துருது. அது மூலியமாக என்னன்னு சொன்னால் அந்த மூட்டு வலி குறைகிறது. இந்த பக்கம் 10 வாட்டி இப்படி பண்ணு சொன்னால் இந்த பக்கம் ஒரு 10 வாட்டி இப்படி 10 வாட்டி இப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் அந்த மூட்டு வலிகள் குறைகிறது. அதே மாதிரி படுத்துக்கொண்டு அந்த மூட்டை மட்டும் அமுக்கணும். நம்ம படுத்துக்கிடணும். மூட்டு பகுதி எங்க இருக்கோ நம்ம சிந்தனையில நம்ம நேர போட்டு கை வச்சு அமுக்கிறது இல்ல, அந்த காலை வந்து அப்படியே அமுக்கணும். அந்த மூட்டு பகுதியை அப்படியே கீழே போட்டு அமுக்கணும்னு சொன்னால் அதுல அந்த ஜவ்வுகள்லாம் சரியான நிலைக்கு சரியான இடத்துக்கு அது வரக்கூடிய ஒரு நிலையும் ஆகிறது என்று இந்த பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து எல்லா நிலைகளிலையும் அந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக நிறைய பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து என்னன்னா அன்றாடம் பணிகள் இருக்கிறவங்க அதிகமான இந்த நோய்வாய்ப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அடிப்படையா ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான எக்ஸசைஸ்களை பண்ணிட்டான்னு சொன்னால் அது அவர்களுக்கு மற்ற காரியங்களை முக்கியமா அந்த பேக் பெயின்ல அதிகமான பேர் வந்து என்ன செய்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. அந்த தண்டு அது ஓவர் ஆக என்னன்னா அது அந்த ஜவ்வு கிழிந்து அதிலிருந்து ஒரு திரவம் வெளியே வந்து அது காஞ்சி போய் அதனால ஏராளமான விளைவுகள்லாம் ஏற்படுது. அப்படி ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் அதை வந்து முறையா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆரோக்கியமான எக்ஸசைஸ்களை வந்து நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொண்டு செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இன்று ஒரு தொகையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.